எங்கள் மனசில் காயத்தை ஏற்படுத்தினவங்க, வலியை ஏற்படுத்தினவங்க நல்லா தான் இருக்காங்க. ஏன்? அவங்க எங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அவங்களுக்கு கர்மாவால் கொடுக்கப்படல. அது ஏன்? ஏன்னா கர்மா அப்படின்றது ஜட்ஜ் கிடையாது. நாங்கள் என்ன செய்கிறோமோ அது எங்களுக்கு ரிப்பீட் ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன தியரி தான். எங்களுக்கு ஒருத்தங்க கெட்டது செஞ்சாங்க அப்படின்னா, அது எந்தளவு வெயிட்டோட செஞ்சாங்களோ, அந்தளவு வெயிட்டோட அவங்களுக்கு திரும்ப போய் சேரணும்னா, அதுக்கான கரெக்டான சிச்சுவேஷன் வரணும். அப்போ தான் அது நடக்கும். நாங்கள் ஆசைப்படும் போதெல்லாம், நாங்கள் விரும்பும் போதெல்லாம், அப்படி இல்லைன்னா அவங்க எங்களுக்கு கெட்டது செஞ்ச உடனேயே அவங்களுக்கு திரும்ப போகும் அப்படின்னு நினச்சோன்னா, அப்படி கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு நாங்கள் பதிலுக்கு ஏதாவது செய்ய போனோம் அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு கெட்டது நடக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சாலும், அந்த பலன்களும் எங்களுக்கு தான் வந்து சேரும். ஏன்னா கர்மா அப்படின்றது ஜட்ஜ் கிடையாது. அது எங்களோட செயல்கள், எண்ணங்கள் எங்களுக்கு திரும்ப ரிப்பீட் வரும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன தியரி தான். அதனால் ஒருத்தங்களால் நீங்கள் வலியையும் வேதனையும் அனுபவிச்சிங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க இதே மாதிரி வலியையும் வேதனையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது கர்மா சரியான டைமில் சரியான விதத்தில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த விஷயங்களுக்கான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும்.